இன்றைய பிரேக்ஃபாஸ்ட் இல்லை நம்ம பாணியில் நியூட்ரிஃபாஸ்ட் பூகா ரொம்ப எளிமையாக செரிக்கிற மாதிரியாக இருக்கிற இந்த அவலில் தயார் பண்ண உப்புமா, அவல் உப்புமா. இதை நார்த் இந்தியாவில் புகான்னு தானே சொல்லுவாங்க. வெரி குட். மக்காச்சோளம், நிறைய குளுக்கோஸ் சத்து அதிகமாக இருக்கிற மக்காச்சோளம், பேபிகான்னு சொல்லுவாங்க. இது நல்லா வேக வச்சுருக்கு. வழக்கம் போல் வெள்ளரிக்காய் நல்லா அசிடிட்டியை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லுவாங்க. கேரட், விட்டமின் ஏ கண்டென்ட் நிறைய இருக்கிற அருமையான ஒரு வஸ்து. அடுத்து சர்க்கரைவள்ளி கிழங்கு. இது செரிமானத்திற்கும் பவுல் மூமெண்ட்டுக்கும் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சித்த வைத்தியத்திலே சொல்லியிருக்கிறாங்க. மலச்சிக்கல் இருக்காது கண்டிப்பாக, அந்த அளவில் நல்ல மலமிளக்கியாக பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து முட்டை கிட்டத்தட்ட எல்லா சத்துக்களும் நிறைந்த ஒரு சரிவிகித உணவுன்னு சொல்லலாம். இதெல்லாம் சேர்க்கும் பொழுது ஒரு பழமும் சேர்க்கணும் இல்லையா, அதுதான் சீமை இலந்தையில் நிறைய மினரல்ஸு, விட்டமின்ஸு அதிகமாக இருக்குது. அதே போல் நெல்லிக்காய் ஜூஸ். இன்றைக்கி நெல்லிக்காயில் என்னென்ன போட்டிருக்காங்க, நெல்லிக்காய், மிளகு, சீரகம், அந்த உப்பு கொஞ்சம் போட்டிருக்காங்க சுவைக்காக. மிக நன்றாக இருக்கும். இந்த காம்பினேஷனில் நீங்கள் போட்டிங்கன்னா, நெல்லிக்காயை வெட்டி போட்டு ஜூஸ் போட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும், குடிக்க முடியும். முதலெல்லாம் நெல்லிக்காய் எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாமல் இருந்தது. இந்த நெல்லிக்காய் ஜூஸாக போட்டு சாப்பிடும் பொழுது ரொம்ப அருமையாக இருக்குது. இதை எந்த காரணத்துக்கு கொண்டும் இனிப்பு சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம உப்பு, மிளகு, இந்த சீரகம் இதையெல்லாம் போட்டோம்னா நம்ம சுவைக்கு சேர்ந்த அளவு போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி துண்டு கூட போடலாம். போட்டுட்டோம்னா அவ்வளவு சுவையாக இருக்கும், நல்லா சாப்பிடலாம். இன்றைய நியூட்ரி ஃபுட்